Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு பாடி இருக்கு. இந்த பாடி எந்த ஸ்டேட்ல இருக்கு? இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. மூவ்மெண்டே இல்ல. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இது ரெஸ்ட்ல தான் இருக்கும். இப்போ நான் டிஸ்டர்ப் பண்றேன். இந்த பாடி டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அந்த பாடி மூவ் ஆகுது இல்லையா? சோ என்ன ஆகுதுன்னா இந்த பாடியோட ப்ராப்பர்ட்டில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? The body remains at rest unless an external force is applied on it இல்லையா? இந்த பால் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் இது ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் இது ரெஸ்ட்ல தான் இருக்கும். இதுதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நியூட்டன் வந்து இதை அப்சர்வ் பண்ணி இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கொடுத்திருக்காரு. செகண்ட் லால என்ன சொல்ல வராருன்னா, இப்போ ஒரு பாடி இருக்கு, இந்த பால் இருக்கு. இந்த பாலுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? நான் பாலுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பால் மூவ் ஆகுது. ஓகேங்களா? அந்த பால் மூவ் ஆகுது. என்ன சொல்ல வர்றாருன்னா, the force எவ்வளவு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்றனோ அந்த அளவுக்கு தான் அந்த மூவ்மெண்ட்டும் இருக்கு அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பால் மூவ் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, நான் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேனோ அந்த டைரக்ஷன்ல தான் பால் மூவ் ஆகுது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? சோ இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணா இந்த டைம் இந்த சைடு மூவ் ஆகுது, இந்த டைரக்ஷன் அந்த சைடுல ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல தான் பால் மூவ் ஆகுது. சோ இதுதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, force applied on a body is directly proportional to the rate of change of momentum. linear momentum என்ன லைன் அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல போறனால linear momentum சொல்றாரு. linear momentum and the change in momentum takes place in the direction of the force னு சொல்றாரு. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேங்களா? சோ இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் தேர்ட் லாவே அப்படி சொல்லிரலாம். சோ எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equivalent opposite reaction. இப்போ இதே மாதிரி ரெஸ்ட்ல இருக்கு, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன். ஒரு ஆக்ஷன் கொடுக்கும்போது பால் வந்து ரியாக்ட் பண்ணுது அந்த பாடி. சோ எவ்வளவு அளவுக்கு நான் ஆக்ஷன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கு. சோ எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equivalent opposite reaction. இத டீடைலா நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா எடுக்கும்போது பார்க்கலாம். சோ மூணு லாவும் ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்க இந்த பால் வச்சு எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம டீடைலா கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு சைக்கிள்ல நீங்க போயிட்டு இருப்பீங்க. யூசுவலா எல்லாருமே டென்ஷனா நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் இல்லையா? சைக்கிள் ரோடு வந்து பிளைனான ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க இப்போ ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. இந்த ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு, மூவ்மெண்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல கூட இருக்கலாம். ஓகேங்களா? ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு, மூவ்மெண்ட் சினாரியோவே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மூவ்மெண்ட் சினாரியோ வச்சுக்கிறேன். மூவ்மெண்ட்ஸ்ல நீங்க இனிஷியலா ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மொமெண்டம் சொல்றோம். சைக்கிள் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு, அதுதான் மொமெண்டம் சொல்றோம். சோ மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? என்ன வெலாசிட்டில போறீங்க பிளஸ் உங்களோட வெயிட் என்ன, மாஸ் என்ன, டோட்டலா உங்க சைக்கிள் அண்ட் பாடி உங்க வெயிட் டோட்டல் மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் உங்களுக்கு மொமெண்டம். சோ இனிஷியலா உங்களுக்கு மொமெண்டம் வந்து m இன்டு u ன்னு வச்சுக்கிறேன். u வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டி வச்சுக்கலாம், mங்கிறது மாஸ். இப்போ இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு மொமெண்டம் இருக்கு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா ஸ்பீடா போகணும்னு உங்களுக்கு தோணுது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்க பெடல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் கொடுக்கணும். சோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு சேஞ்ச் நடக்குது. என்ன நடக்குது? வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகுது. நீங்க போற ஸ்பீட் விதி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகுது. எப்போ இமிடியேட்டா ஸ்பீடா போயிருமா? நீங்க எவ்வளவு நேரம் பெடல் பண்றீங்களோ அதுக்கு ப்ரொபோஷனலா உங்களுக்கு ஸ்பீடா போகுது. சோ அதனால ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 செகண்ட் நீங்க பெடல் பண்றீங்க. சோ அந்த 5 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்குது. சோ 5 செகண்ட் அப்படியே பெடல் பண்றீங்க. 5 செகண்ட்ஸ்க்கு பெடல் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு 5 செகண்ட்ல வெலாசிட்டி மாறுது. இந்த வெலாசிட்டியா இருக்குமா? இல்ல. ஏன்னா நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் நடக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஆக்சலரேட் இருக்கு, ஸ்கூட்டில எல்லாம் ஆக்சலரேட் பண்றீங்க. ஆக்சலரேட் பண்ணோனேமா வண்டி ஸ்பீடா போயிடும்? இல்ல. ஆக்சலரேஷன் ஃபுல்லா கொடுத்தாலுமே வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து ஒரு ஹை வெலாசிட்டி ரீச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 5 செகண்டுக்கு நீங்க ஆக்சலரேட் பண்ணும்போது வெலாசிட்டி மாறுது. சோ அந்த வெலாசிட்டியை நான் v வச்சுக்கிறேன். சோ அங்க இருக்கிற ஃபைனல் மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. மாஸ் நீங்க சைக்கிள் உங்க வெயிட் மாறாது, சைக்கிளோட வெயிட் உங்களோட வெயிட் மாறாது. சோ வெலாசிட்டி மட்டும் தான் மாறுது. சோ mv உங்களுக்கு மொமெண்டம் மாறுது. சோ எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது, மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் என்ன எழுதுறேன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் மொமெண்டம் pi, மொமெண்டம் இஸ் டினோட்டட் பை சிம்பிள் p. ஓகேங்களா? இனிஷியல் மொமெண்டம் வந்து நமக்கு என்ன mu ன்னு பார்த்தோம். ஃபைனல் மொமெண்டம் நீங்க ஆக்சலரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பெடல் பண்ணது ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் mv ன்னு மாறுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அது 5 செகண்ட்ஸ் வந்து சும்மா கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். டைம்
டைம் குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். சோ நம்ம டெஃபினிஷன் படி என்ன சொல்லியிருக்காரு, நியூட்டன் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு, the force applied on a body is directly proportional. The force applied on a body is directly proportional to the rate of change of linear momentum or momentum. எல்லாம் ஒண்ணுதான், change of momentum வச்சிருக்கு. சோ இப்போ நமக்கு இங்க சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இனிஷியலா ஒரு மொமெண்டம் இருக்கு, ஃபைனலா ஒரு மொமெண்டம் இருக்கு. சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு மொமெண்டம் நம்ம பார்க்கணும். சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஃபைனலா எவ்வளவு வந்திருக்கோ அதுல இருந்து இனிஷியலா சப்ட்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த சேஞ்ச் கிடைக்கும் இல்லையா, டிஃபரன்ஸ் கிடைக்கும். சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல்டா பி, ஓகேயா, இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம் குறிக்குது, இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகேங்களா. சோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு mv மைனஸ் mu. சோ இதுதான் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஆனா ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். என்ன சொல்லிருக்கோம், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் மொமெண்டம் மாறுது. சோ நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ, எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி அச்சீவ் பண்ணி கொடுக்குது. சோ நம்ம அந்த டைம் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணி ஆகணும். சோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்ட், அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா, டைம் ஃபேக்டர் நான் இங்க கொண்டு வரேன். ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் வெலாசிட்டி உங்களுக்கு அச்சீவ் ஆகுது. அந்த 5 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்க எந்த ஸ்பீட்ல போயிருக்கீங்களோ அந்த வெலாசிட்டி நம்ம ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, கொஞ்ச நேரம் பெடல் பண்ண ஒரு 5 செகண்ட் பெடல் பண்ணதுக்கு அப்புறம் 7 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வருதுன்னா அந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம 7 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. ஓகேங்களா. அதனால ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகுங்கிறது தான் இதெல்லாம் சொல்லுது. So force is directly proportional to the rate of change of momentum. இதுதான் நம்ம கொண்டு வந்திருக்கிற ஈக்குவேஷன் டெஃபினிஷன்ல இருந்து. சோ இங்க வந்து நான் ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து ஈக்குவல் டு மாறதுக்கு நம்ம நார்மலா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இது நார்மலா நீங்க மேக்ஸ்லயும் சரி எல்லா இதுலயும் சரி ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வருவோம். ஏன்னா சுத்தி இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேக்டர் இன் பண்றதுக்காக கொண்டு வருவோம். இது வந்து ஈக்குவேஷனை வந்து ஈக்குவல் டு ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக பிசிக்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா. சோ இது நார்மலா வந்து எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இட்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்னு சொல்றாங்க. சோ அது k is equal to 1 னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா. k is equal to 1 இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. k is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு mv mu by t. ஓகேவா. சோ இங்க மாஸ் காமனா இருக்கு, மாஸ் வெளிய எடுத்தீங்கன்னா v u by t ன்னு இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த v u by t அதாவது rate of change of velocity அப்படினா என்ன, ஆக்சலரேஷன் தான் rate of change of velocity. ஏன் நீங்க ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது ஃபோர்ஸ் கொடுக்கறனால தான் ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் தான் ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்றீங்க. ஓகேங்களா. ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் velocity சேஞ்ச் ஆகுது, அதுவும் ஓவர் a period of time. So change of velocity takes place with increase in acceleration with respect to time over a period of time. 5 செகண்டுக்கு நீங்க ஆக்சலரேஷன் கொடுத்தாதான், வண்டியா இருந்தாலும் சரி பெடலா இருந்தாலும் சரி 5 செகண்டுக்கு நீங்க ஆக்சலரேட் பண்ணாதான் அந்த வெலாசிட்டி சேஞ்சே நடக்குது. சோ ஆக்சலரேஷன் over a period of time தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொடுக்குது. சோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன். இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v u by t. இது தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா. சோ இதுக்கு பதிலா m வந்து மாஸ், m into rate of change of velocity பதிலா நான் a சப்ஸ்டிட்யூட் பண்றேன், a for acceleration. So force is equal to mass into acceleration தான் நம்மளோட ஃபார்முலா. சோ நியூட்டன் வந்து அந்த டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. சோ இதுதான் நம்மளுக்கு ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்துடலாம். சோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சொல்லிட்டு நியூட்டன் டிவைஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. சோ இப்போ ரெண்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து MKS சிஸ்டம், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். MKS னா மீட்டர்ஸ் கிலோகிராம்ஸ் செகண்ட். இந்த சிஸ்டம் தான் என்ன சொல்றோம்னா SI யூனிட் சிஸ்டம் சொல்றோம். SI யூனிட்ஸ் சொல்றது இந்த சிஸ்டம் தான் யூஸ் சொல்றோம். பெரும்பாலும் நம்ம இப்போ நடைமுறையில யூஸ் பண்றது இந்த சிஸ்டம்ஸ் தான். இன்னொரு சிஸ்டம் என்னன்னா CGS, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டம் நம்ம இருக்கு. இது பழைய சிஸ்டம், இது புதுசு. ஓகேங்களா. இது பெரும்பாலும் இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல, இது யூஸ் பண்றோம். ஆனா இது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இது எக்ஸிஸ்ட் ஆனனால ஃபோர்ஸ்க்கு ரெண்டு சிஸ்டம்லயும் உங்களுக்கு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மெயினா SI யூனிட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஓகேங்களா. இப்போ 1 நியூட்டன்
1 நியூட்டன் ஃபோர்ஸ் ஓகேங்களா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணனும்னா 1 கிலோகிராம் மாஸ் வந்து 1 மீட்டர் per second square ஆக்சலரேஷன்ல மூவ் பண்ணும் சோ மாஸோட யூனிட் என்ன இங்க கிலோகிராம்ல மென்ஷன் பண்றோம் ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் per second square mk சிஸ்டம்ல அத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா 1 நியூட்டன் சொல்றோம் நியூட்டன் வந்து லேட்டரா கண்டுபிடிச்சனால இங்க இந்த சிஸ்டம்ல வந்து இந்த யூனிட்ஸ வந்து நியூட்டன் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம் அதாவது 1 நியூட்டன் force வந்து it will be used to move a 1 kg mass in 1 meter square 1 meter per second square acceleration இதுதான் இதோட டெஃபினிஷன் ஓகேங்களா அதே மாதிரி CGS சிஸ்டம்ல dyne னு சொல்றோம் force is measured in dyne so 1 dyne force is required to move 1 gram of mass 1 gram of mass into 1 centimeter per second square acceleration 1 கிராம் மாஸ வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் per square acceleration மூவ் பண்ணனும்னா உங்களுக்கு 1 டைம் ஃபோர்ஸ் தேவைப்படுது சோ இது வந்து CGS சிஸ்டம்ல இது வந்து MK சிஸ்டம்ல சோ பெருசா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது வந்து ரெண்டுமே ஃபோர்ஸோட யூனிட் தான் நீங்க 1 நியூட்டன் சொன்னாலும் ஃபோர்ஸோட யூனிட் தான் இன் கேஸ் உங்களை வந்து SI யூனிட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்கன்னா 1 நியூட்டன் யூஸ் பண்ணுங்க இன் கேஸ் CGS சிஸ்டம்ல யூஸ் பண்ணாங்கன்னா 1 டைன் நம்ம ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம் எவ்வளவு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்குதோ அது வந்து டைனோ நியூட்டனோ எந்த சிஸ்டம்ல வேணுமோ அந்த சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம மாத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ நியூட்டனுக்கும் டைனுக்கும் இருக்கிற ரிலேஷன் பார்த்துக்கலாம் நியூட்டனுக்கும் டைனுக்கும் ரிலேஷன் கொண்டு வந்தெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ 1 நியூட்டன் is required to produce 1 kilogram per 1 meter per second square acceleration இருக்கு இப்போ இந்த கிலோகிராம் வந்து நான் கிராமா கன்வெர்ட் பண்றீங்க so 1 into 1000 grams 1 kilogram is equal to 1000 grams ஓகேங்களா 1 kg என்ன இது நமக்கு தெரிஞ்சது தானே 1 kg is equal to 1000 grams அதே மாதிரி 1 meter is equal to 100 centimeters இது ஜெனரல் கன்வென்ஷன் தான் இல்லையா நம்ம ரெகுலரா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம் சோ இங்க வந்து கிலோ 1 கிலோகிராம் நான் வந்து கிராமா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இங்க 1 மீட்டர் இருக்கு 1 மீட்டர் நான் ஒரு 100 சென்டிமீட்டரா மாத்துறேன் 100 சென்டிமீட்டர் per second square ஏன்னா 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ கிராம் சென்டிமீட்டர் per second square வந்துருச்சு உங்களுக்கு டைனோட இது வந்துருச்சு ஆனா முன்னாடி வந்து உங்களுக்கு 1000 into 100 அதான் 5 0 இருக்கு so 1 நியூட்டன் is equal to 10 power 5 எழுதிக்கலாமா 1000 into 100 பண்ணா 5 0 இருக்கும் so 10 power 5 gram centimeter per second square so இந்த gram centimeter per second square ங்கிறது என்ன நம்ம இங்க கண்டுபிடிச்சது is equal to 1 dyne so 1 newton is equal to 10 power 5 dyne so இதுதான் நியூட்டனுக்கும் டைனுக்கும் இருக்கிற ரிலேஷன் ஓகேங்களா சோ இவ்வளவு டீடைலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது புக்ல கொடுத்திருக்காங்க ஆனா SI யூனிட் சிஸ்டம்ஸ் தான் லேட்டர் 1980s க்கு அப்புறம் மேஜரா யூஸ் பண்றது இப்போ நடைமுறையில் இருக்கிறது SI யூனிட் ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் இதெல்லாம் ரொம்ப பழசு இருந்தாலும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து நான் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக் அது தனியா எடுக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ